கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:10 வாசிக்கலாம். Colossians chapter 3 verse 10 and Ephesians 4:24. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அருமையான எபேசியர் 4:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:10 படி எபேசியர் 4:24 படியாய் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. Book of Colossians chapter 3 verse 10 says, and you have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him.